இவங்க எல்லாரும் பயந்தாங்குழிங்க, எல்லாரும் முதுகெலும்பு இல்லாத ஒரு அரசியல்வாதிங்க. இவங்கள எல்லாத்தையும் அந்த டைம்ல மிரட்டி பிஜேபி ஆட்சி அமைச்சிரும். இதுதான் நடக்கும். ஓபிஎஸ்ஸ பொறுத்தவரையிலும் அவர் வந்து பிஜேபிய ரொம்ப டிபெண்ட் பண்ணாரு. இப்போ வந்து ஓபிஎஸ் நிஜமாவே கொஞ்சம் பகுத்தறிவு இருந்திருந்தான்னா, அவர் இந்த என்டிஏ கூட்டணி எதுக்கு நம்பிட்டு ஓடுனாரு? இப்போ இருக்கிற கூட்டணி எல்லாம் சுயநல கூட்டணி. யாருமே மக்களுக்காகவோ நாட்டுக்காக நம்ம நாட்டுக்கு நலன் செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த கூட்டணி இல்ல. இபிஎஸ் வந்து ஒரு குள்ளநரி. சசிகலா வந்து இபிஎஸ் நம்பி ஒரு 40,000 கோடி கொடுத்துருக்குது அந்த பொம்பளை மாற்றத்துக்கு. அதை வந்து அந்த ஆள் ஏமாத்தி போட்டாரு. விஜய் என்ன சொல்றாரு, நான் ஊழலை எதிர்த்து தான் வரேன்னா, அப்ப தான் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஊழல்வாதி, தானே ஒரு ஊழல்வாதி. பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, டிடிவி தினகரனையும் ஓபிஎஸும் கொண்டு வந்துட்டா இந்த முக்குலத்தோர் ஓட் டவுன் சவுத் அந்த இது கண்டிப்பா அவங்களுக்கு வரும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் வந்து அதிமுகவை ஃபுல்லாகவே அழிச்சிடுவோம். அதுக்கப்புறம் என்ன டிஎம்கே தானே, டிஎம்கேல இருக்கவங்களுக்கு எல்லா மந்திரிகளுக்கும் ஊழல் இது இருக்குது, அதை வச்சு நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் சொல்லிட்டு அவங்களோட பிளான். வணக்கம் மேம். இப்போ தேர்தல நெருங்கி நம்ம 2026 சட்டமன்ற தேர்தல நெருங்கி போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில என்டிஏ கூட்டணி அவங்களோட கூட்டணி கணக்குகள் எல்லாத்தையுமே வகிச்சு ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ், அமமுக கட்சி, டிடிவி தினகரன் இவங்க எல்லாருமே வந்து சேர்த்துட்டு அம்மாவோட பிள்ளைகள்லாம் நாங்க இப்ப அதனால டிடிவி எல்லாம் வந்து என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி இபிஎஸ் எல்லாம் ரொம்ப திட்டிருப்பாரு, பட் இப்ப எல்லாருமே இணைஞ்சு பயணம் பண்றாங்க. பட் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணியில சேர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்ட்டு இப்ப சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து வெளியே போயிட்டு டிடிவியாலதான் எல்லா பிரச்சனையும் வந்தது அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை அக்யூசேஷனா முன்வைக்கிறாரு. இந்த கூட்டணியை தான் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த கூட்டணி வந்துட்டு நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். Even till February there will be some surprises because வந்துட்டு இதெல்லாமே இப்போ இருக்கிற கூட்டணி எல்லாம் சுயநல கூட்டணி. யாருமே மக்களுக்காகவோ நாட்டுக்காக நம்ம நாட்டுக்கு நலன் செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த கூட்டணி இல்ல. அவங்கவுங்க பதவிக்கு வரணும். இந்த பதவியை எப்படி நம்ம வாங்கணும்னா இந்த அலையன்சஸ்ல இவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு வரும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. பட் வந்து அது நான் எல்லா எலெக்ஷனுக்கும் சொல்றது 1+1 in politics will never be 2. 1+1 can also be 0. இதுதான் ஆக்சுவல் இது. ஏன்னா அந்த லாஸ்ட் நேரத்துல மக்களோட மனசுல என்ன படுதோ அதுதான் எலெக்ஷனோட ரிசல்ட். ஓகே, இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த டிடிவி தினகரன் பேசாத அசிங்கமான பேச்சுகள் கிடையாது இபிஎஸ்னால. இபிஎஸ் அசிங்கமா பேசின பேச்சுகள் டிடிவி பிளஸ் ஓபிஎஸ். அதுல வந்து ஓரளவுக்கு இவங்க எல்லாத்தையும் விட ஓபிஎஸ் தான் கொஞ்சம் மெச்சோர்டா, ஐ மீன் அந்த அளவுக்கு மோசமா பேசல. பட் வந்து அவரோட வயசுக்கு வந்து அவர் வந்து இந்த இந்த அலையன்சஸ்ல போய் தலையிடணும்னு தேவையில்லை. நீங்க எல்லாரும் ஆட்சியில இருந்துட்டீங்க, நீங்க எல்லாரும் முதலமைச்சரா இது ஆயாச்சு, சர்வ்ட் அஸ் சிஎம்ஸ் டு த பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு. இன்னும் உங்களுக்கு எதுக்கு பேராசை இருக்குதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஓபிஎஸ் பொறுத்த வரையிலும் அவர் வந்து பிஜேபிய ரொம்ப டிபெண்ட் பண்ணாரு. அது வந்து அவரோட ஒரு வயசுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவர் வந்து பிஜேபி மேல அவ்வளவு டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். இது வந்து நான் முதலே ஒரு சூழ்நிலையில் சொன்னேன். 2017ல February 2017 வந்து இது ஒரு ஆர்எஸ்எஸ் காரர், தட் இஸ் பிஜேபியில போய் இருக்கிற விநாயகம் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அந்த விநாயகம் அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஓபிஎஸ் வந்து சிஎம் பதவியில இருந்து போகுது, சசிகலா வந்து சிஎம்மா வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்போ வந்து அவரு விநாயகம் என்ன சொன்னார்னா, கிடையவே கிடையாது, மோடி வந்து ஓபிஎஸ் தவிர்த்து வேற யாரையுமே வர விட மாட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. பட் பப்ளிக் நான் வந்து பேச வேண்டாம், உங்களுக்கே தெரியும். February 2017ல என்ன ஆச்சு, தட் இஸ் இபிஎஸ் சடனா சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாங்க. அப்போ வந்து ஓபிஎஸ் வந்து யார் பேச்சு கேட்டுட்டு நம்பிட்டு இவ்வளவு தப்பு கணக்கு போட்டாரோ நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தீஸ் பாலிட்டிஷியன்ஸ் இன் தமிழ்நாடு அவங்களுக்கு வந்து அந்த பிஆர் கிடையாது. அவங்க வந்து எல்லாத்தோடையும் பழக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த தலகணம் அண்ட் ஹெட் வெயிட்டாலேயே அந்த அரசியல் வாழ்க்கையை அவங்களோடது கெட்டு போகுது. இப்போ வந்து ஓபிஎஸ் நிஜமாவே கொஞ்சம் பகுத்தறிவு இருந்திருந்தான்னா, அவர் இந்த என்டிஏ கூட்டணி எதுக்கு நம்பிட்டு ஓடினாரு in 2017?
ஓகே. அதுக்கப்புறம் இபிஎஸ் அன்னைக்கு என்ன பண்ணாரு, இஸ் அ கன்னிங் ஃபாக்ஸ். இபிஎஸ் வந்து ஒரு குள்ளநரி, ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்னிங் குள்ளநரி. எப்படியோ எல்லாத்துக்கிட்ட காசு கொடுத்து இன்க்ளூடிங் சசிகலாவையே ஒரு 40,000 கோடிக்கு ஏமாத்திருக்காரு. இதுதான் உண்மை. நான் இது எங்கேயோ ஒரு தடவை பேசியிருக்கேன். தட் இஸ் 2016 இந்த டிமானிட்டைசேஷன் நடந்துச்சு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த டைம்ல வந்து ஜெயலலிதா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ஓகே. அந்த ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் இருந்த டைம்ல தான் இந்த டிமானிட்டைசேஷன், ஐ திங்க் November 8 or some date they announced. I stand corrected about the date. அப்போ வந்து அந்த டைம்ல வந்து சசிகலா வந்து இபிஎஸ் நம்பி ஒரு 40,000 கோடி கொடுத்துருக்குது அந்த பொம்பளை மாற்றத்துக்கு. அதை வந்து அந்த ஆள் ஏமாத்தி போட்டார். ஓகே. அப்போ வந்து இந்த சசிகலாக்கே ஃபர்ஸ்ட் பகுத்தறிவு கிடையாது, அறிவு கிடையாது. என்னன்னா எதுக்கு வந்து எதுக்கு இபிஎஸ் போய் சிஎம்மா பண்ணிச்சு, அவங்களுக்கு என்னன்னா அப்ப வந்து ஓபிஎஸ் கழட்டணும்னு சொல்லிட்டு இந்த ஓபிஎஸ் எதுக்கு இவங்களை நம்பினார். எல்லாருமே சுயநலவாதிகள். ஆகையால எல்லாத்துக்குமே கடவுள் ஒரு நல்ல ஒரு ஆஃப் வைக்கிறாரு. இது வந்து நல்லதுக்கு தான். பட் வந்து இந்த சூழ்நிலையில மேபி சேஞ்ச், தேர் வில் பி எ சேஞ்ச். ஓபிஎஸ் வரலாம். என்னோட நம்பிக்கை என்னன்னா ஓபிஎஸ் கண்டிப்பா உள்ளார வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இபிஎஸ் வந்து இவ்வளவு தெனா வச்சு இருக்கிறது நல்லது இல்லை. அண்ட் ஓபிஎஸோட அந்த பர்டிகுலர் இது பாவம் அவங்க என்டிஏவை நம்பினதுனால தானே, தட் இஸ் பிஜேபியை அவர் நம்பினால்தான் நம்பி அவர் கெட்டுட்டாரு. அப்போ வந்து இப்போ வந்து அந்த மோடி தானே அவருக்கு அதை சரி பண்ணணும். அப்போ வந்து அலையன்ஸ்குள்ளாரியே வரக்கூடாதுன்னா இபிஎஸ் என்ன அந்த கட்சி ஆரம்பிச்சவரா, இல்லாட்டி இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் தட் பார்ட்டியே கிடையாது. அவருமே எல்லாத்தையும் ஏமாத்தி தான் அந்த பதவிக்கு வந்திருக்காரு. அப்போ வந்துட்டு எதுக்கு அந்த ஆளுக்கு அவ்வளோ ஒரு வயிற்றச்சல், ஸோ கிரீடி, பேராசை. இபிஎஸ்க்கு பேராசையே அந்த ஆளை அழிச்சிடும். பார்த்துட்டே இருங்க. பிஜேபி வந்து இவங்களை எல்லாத்தையும் வேலை வாங்கி கடைசியில் யார் யார் ஜெயிக்கிறாங்களோ, இன்க்ளூடிங் வெதர் பிஜேபி டிஎம்கே ஜெயிக்குதோ, அதிமுக ஜெயிக்குதோ, பிஜேபி ஹஸ் காட் இட்ஸ் ஓன் பிளான்ஸ். இவங்க எல்லாரும் பைண்டா குலிங்க, எல்லாரும் முதுகெலும்பு இல்லாத ஒரு அரசியல்வாதிங்க. இவங்களை எல்லாத்தையும் அந்த டைம்ல மிரட்டி பிஜேபி ஆட்சி அமைச்சிடும். இதுதான் நடக்கும். இவங்க வந்துட்டு பிஜேபியை நம்பிச்சு யாரெல்லாம் போறாங்களோ அவங்க வந்து அந்த கட்சி ஸ்தம்பிச்சு போயிடும். இப்போ வந்து என்ன முதல்ல எதிர்பார்த்தாங்க, தாவேக்கா வந்து இவங்களோட அலைன்ஸ் சேருவாங்கன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அந்த சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா இபிஎஸ் எல்லாம் தாவேக்காவை தப்பாவே பேசல, எதிர்த்தே பேசல. பட் இன்னைக்கு வந்து விஜய் ஏதோ பேசணும்னு இப்ப ரியாக்ட் பண்றீங்கன்னா, அப்போ வந்துட்டு இதே இபிஎஸ் வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த எதிர்ப்பு ஏதோ ஒரு டைம்ல டக்கான்னு பேசுறாங்க. பட் எல்லாருமே என்னன்னா எல்லாருமே ஊழல் செய்தவர்கள் தான். இப்போ வந்து விஜய் வந்து அதிமுகவோட சேர்ந்திருந்தாலும் அந்த அதிமுகவும் ஊழல் கட்சி. அப்ப விஜய் என்ன சொல்றாரு, நான் ஊழலை எதிர்த்து தான் வரேன்னா அப்ப தான் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஊழல்வாதி, தானே ஒரு ஊழல்வாதி. அப்ப யாரா ஒரு ஆஃப் தீஸ் தலைவர்ஸ், தட் இஸ் சோ கால்டு அரசியல் தலைவர்கள், என்னை பொறுத்தவரையிலையும் அவங்களெல்லாம் நான் தலைவர்களா ஏத்துக்க மாட்டேன். பட் இவங்களெல்லாம் எப்படி வந்து இவங்க அந்த நேரத்துக்கு தகுந்தபடி அவங்களோட ஓன் சுயநலத்துக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னோட இது வந்து இன்னும் பிப்ரவரி, இப்போ ஜனவரி ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. பிப்ரவரியிலையும் நிறைய மாற்றங்கள் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். திஸ் இஸ் மை இன்ட்யூஷன். நான் என்னோட இன்ட்யூஷன் படி நான் நம்புறது இன்னுமே நிறைய சேஞ்சஸ் வரும். இப்ப பாஜகவோட தூண்டுதல் பேர்ல தான் டிடிவி தினகரன் வந்து திரும்ப இபிஎஸ் கிட்ட இணக்கமாயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றது கூட. பட் டிடிவி தினகரன்லாம் ரொம்ப மோசமா எடப்பாடியை வந்து விமர்சனம் எல்லாம் பண்ணாரு. நான் தூக்கு மாட்டி செத்துருவேன் திரும்ப போனேன். இதெல்லாம் இப்ப எப்படி வந்து நடக்குது? இதெல்லாம் மக்கள் கிட்ட எடுபடுமா இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து நிக்கிறது? அதுதான் பாருங்க, இதுல இவங்களுக்கு எல்லாம் நாக்குல நரம்பு இல்லை. இவங்க வந்துட்டு அதான் சொல்றேன், பதவிக்காக எதையும் திம்பார்கள். இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கோட்பாட்டு கிடையாது, ஒரு பிரின்சிபல்ஸ் இன் லைஃப் கிடையாது. நம்ம எப்படியோ ஆட்சிக்கு வரணும், பதவியில உட்காரணும், ஒரு மந்திரி ஆகணும். இதுதான் இவங்களோட. எப்படி நம்ம நாட்டை கொள்ளடிப்போம், நாட்டை எப்படி நம்ம டெவலப் பண்ணுவோம் கிடையாது, நாட்டை எப்படி கொள்ளை அடிக்கலாம்னு சொல்லிதான் இவங்களோட எல்லா ஸ்டேட், ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், 99% ஆஃப் த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே கரப்ட். ஓகே. அப்போ வந்து இந்த டிடிவி தினகரன் பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, டிடிவி தினகரனையும் ஓபிஎஸும் கொண்டு வந்துட்டா இந்த முக்குலத்தோர் ஓட் டவுன் சவுத் அந்த இது கண்டிப்பா அவங்களுக்கு வரும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க.
பட் வந்துட்டு அது நிஜமாவே நடக்குமான்னா கிடையாது. ஏன்னா அந்த டிடிவி தினகரனுக்கே அந்த ஓட்ஸ் வரலையே. இப்போ டிடிவி தினகரன் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருந்தானா, அப்போ வந்துட்டு அவரு அட்லீஸ்ட் ஒரு சீட் ஜெயிச்சிருக்கணும்ல 2021ல. தோத்தாங்களே, யாருமே ஜெயிக்கல. See, that's what I'm saying. These percentages இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சேர்ந்தா இந்த பெர்சன்டேஜ் நம்மளுக்கு வரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ராங் கால்குலேஷன்ஸ். ஓகே, அதுதான் மக்கள் அந்த நேரத்துல எப்படி நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். மக்கள் காரி துப்புவாங்க இவங்கள. அதுவும் இல்லாம பிஜேபியை நம்பி எந்த கட்சி போதோ அந்த கட்சி ஸ்தம்பிச்சு போயிடும். அண்ட் ஈவன் பிஜேபி நோஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பொறுத்த வரையிலும் அதிமுக தோத்துச்சுன்னா ஒரு அதிமுக கட்சியை நாங்க அழிச்சிட்டோம் தான் அவங்க லீடர்ஸ். பிகாஸ் எனக்கும் இது இருக்கு, ஆக்சஸ் டு தேர் லீடர்ஸ். அவங்க ஓப்பனாவே பேசுறது என்னன்னா, நாங்க வந்து அதிமுகவை ஃபுல்லாவே அழிச்சிடுவோம். அதுக்கப்புறம் என்ன, டிஎம்கே தானே, டிஎம்கேல இருக்கவங்களுக்கு எல்லா மந்திரிகளுக்கும் ஊழல் இது இருக்குது, அதை வச்சு நாங்க ஆக்ஷன் எடுப்போம் சொல்லிட்டு அவங்களோட பிளான். ஓகே, ஸோ தட் இஸ் வை தே ஆர் நாட் கோயிங் டு அட்டாக் டிஎம்கே ஃபுல்லி. பட் பிஜேபி வந்து அதிமுக சேர்ந்து அதிமுக அழிஞ்சு போயிடும். சொல்லுங்க. இப்ப ஓ பன்னீர்செல்வம் அடுத்த கட்டமா எந்த சைடு போறது அவருக்கு பெட்டரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அவரோட அரசியல் பயணத்துல? ஏன்னா இப்ப என்டிஏ வந்து இல்ல, தவேகா சைடும் போக முடியாது. ஒருவேளை திமுக சைடும் ஆல்ரெடி கொஞ்சம் இணக்கம் வந்து இருக்கு இதுக்கு முன்னாடி. பட் போனா மக்கள் கிட்ட அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி வந்து பார்க்கப்படும்? அவர் எந்த ஸ்டெப் எடுத்தா சர்வைவ் ஆக முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, சர்வைவல் ஆகுறதுக்கு வந்து அவங்க போய் வந்து விஜய் காலில் விழுவணும். ஓகே, பட் விஜயும் ஜெயித்து வரப்போறதுல. விஜய் நிப்பானா, விஜய் கட்சி நிக்க போதான்னு சொல்லிட்டு அதுவே ஒரு கேள்விக்குறி. புரியுதுங்களா? இதெல்லாமே பிஜேபியோட நிர்பந்தத்தோடு தான் இவ்வளவும் நடக்குது. ஓகே, இப்போ விஜய் சொல்றாரு நான் ஊழலை எதுக்குறேன்னா, அப்போ வந்துட்டு எப்படி ஒரு செங்கோட்டையனே சேர்த்துக்கிட்டான். செங்கோட்டையனே ஒரு ஊழல், அது ஊழலுக்கு ஜெயிலுக்கும் போனாரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஒன்றும் பெரிய யோகியம். விஜயே யோகியம் இல்லையே, விஜயே டாக்ஸ் கட்டல. அப்போ வந்துட்டு எதுக்கு நீங்க, ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட் இவங்க எல்லாம் ஒன்றா நல்லது நடக்கும்? பட் ஓபிஎஸ் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்றோம். பிகாஸ் ஐ ஃபீல் நிறைய சேஞ்சஸ் இன்னமும் வரும்னு சொல்லிட்டு, அரசியல வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.